ஒரு காலத்தில் இராணுவத்தில் கைதிகளை, அந்நியர்களை, உளவாளிகளை பிடித்து கொண்டு வந்தால், இராணுவத்துக்குள் வந்தால் அவர்களுக்கு ஒரு தண்டனை தருவார்கள். என்ன தண்டனை கொடுப்பார்கள் என்று படித்தால், இந்த புள்ளப்பூச்சி அவங்க வச்சுருப்பாங்க. அங்கே இந்த புள்ளப்பூச்சியை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அவனை மல்லாக்க படுக்க வச்சு அவன் தொப்புளின் மீது 2-3 புள்ளைப்பூச்சிகளை வைத்து ஒரு தேங்காய் தொட்டியால் அதை மூடி விடுவார்கள். அதனால் அசைய முடியாத அளவுக்கு அவனை கட்டி போட்டு விடுப்பார்கள். இந்த புள்ளப்பூச்சி சும்மாவே இருக்காது. ஏன்னா அது மேலே வருவதற்கு, குறிப்பாக பகலில் மேலே இருப்பதற்கு தயங்குகிறது. அது மண்ணுக்குள் வாழ விரும்புகிறது. அது என்ன நினைக்குன்னா, தொப்புளுக்குள்ளே அதை நோண்ட ஆரம்பிக்கிறது. நீங்களே யோசித்து பாருங்கள். எனக்கு இந்த பூச்சியை என் பாட்டி அறிமுகப்படுத்துகிற போதெல்லாம் ஒரு அபராணி பூச்சியாக அறிமுகப்படுத்தினால், ஒரு அமைதியான பூச்சியாக அறிமுகப்படுத்தினால், ஆனால் சிறைச்சாலையில், இராணுவத்தில் மனிதர்களை வதைப்பதற்கு, அவர்களிடத்திலே உண்மையை பெறுவதற்கு, பெரும் சித்திரவதை செய்வதற்கு இந்த பூச்சிகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள்.